நான் கிறிஸ்து வாழும்போது கவனிங்க, நான் என் தேவன் இணைந்து, நான் அவரோடு, அவர் என்னோடு. யோவான் சுவிசேஷம் 17 அந்த வார்த்தை 21 வருது. நான் உமக்குள், நீர் எனக்குள், யூ அண்ட் மீ, நானும் அவரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாது. நீங்க இல்லாம நினைச்சு பார்க்க முடியல. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை மோசமான, மதியேட்ட, அர்த்தமற்ற வாழ்க்கை, நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. The consequences will be very high. இந்த விளைவுகள் ரொம்ப வித்தியாசமானது. உங்களுக்கு புரியல. The consequences, நம்முடைய விளைவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அது மட்டுமல்ல, விளைவு தெரியுமா? நித்திய மரணம். 2 வார்த்தை. கிறிஸ்து நித்திய ஜீவன், பாவம் நித்திய மரணம். இது நித்திய ஜீவனா இருக்குமானால் அது நித்திய மரணமா தானே இருக்கணும். இது நித்திய ஜீவனா இருக்குமானால் அது நித்திய மரணமா இருக்கணும். நம்பர் 1, separation from God is a spiritual death. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அதாவது கிறிஸ்துக்குள் வாழாத வாழ்க்கை emptiness and dissatisfaction. பெருமையான வாழ்க்கை, திருப்தியற்ற வாழ்க்கை. திரையில் பாருங்கள், a life of emptiness and life of dissatisfaction. மத்தேயு 19:26. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தெரிந்த வசனம் தான். அது ஒரே ஒரு வார்த்தை. உலகம் முழுவதையும், 1000 இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருக்கலாம், ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் சொல்ல விரும்புகிற வார்த்தை emptiness. Not only emptiness, there is a dissatisfaction. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய செல்வந்தர்கள் அந்த கடல் அலைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலையும் மாலையும் தலைமை வாட்டுகிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு வெறுமை இருக்கிறது. காரணம் என்றால் தேவன் விருப்பாரால் வெறுமை, அந்த வெறுமை அவர் மட்டும் நிரப்ப முடியும். நீங்க பார்த்திருக்கலாம், ஏழ்மையோடு, வறுமையோடு, துன்பத்தோடு வாழறவங்க ஆனா மகிழ்ச்சியா வாழறாங்க. The reason is living with God. தேவனோடு கூட இருக்கிற அந்த வாழ்வு, life with Christ. ஆனா அது இல்லாம ஆவியானவர் சொல்கிறார், ஆதாயப்படுத்தி கொண்டாலும். That means அவங்க சொந்தமா இருந்தாலும். அடுத்த வார்த்தை அலுப்படுறது, நஷ்டப்படுத்தினால் அல்ல,